வாழ்க்கையில நான் முன்னேறணும், சகல சௌபாகியங்களும் எனக்கு கிடைக்கணும், பேர், புகழ், வெற்றி, நான் எதிர்பார்க்கிற உறவுகள், என்னை இன்னும் ப்ரொக்ரெசிவா அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய உறவுகள், எண்ணங்கள், அனுபவங்கள் எல்லாமே என்னை நோக்கி வரணும். காளிமா, எனக்கு நீ உதவு அப்படின்னு சொல்ற இடத்துல நீ என்ன செஞ்சா நீ ஒரு கோடீஸ்வரனாக, என்ன செஞ்சா முழு ஆரோக்கியமும், என்ன செஞ்சா நீ எதிர்பார்க்கிற உறவுகள் உன்னை தேடி வரும், நீ என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல உங்களுக்காக கொண்டு வர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காளிமா ரீடிங்ஸ் எப்பவுமே உங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த மெசேஜஸ் வழியா உங்களுக்கு நிறைய டிட்பிட்ஸ், நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்களோட ரெசனேட் ஆகும், ரிலேட்டபிளாகவும் இருக்கும். தைரியமா வாங்க, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். 369 காலி மெசேஜஸ்க்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ எப்போ உங்களுக்கு தெரியும் காலி கார்டு மெசேஜஸ் ரொம்ப சிம்பிள், பட் இந்த கார்ட்ஸை நான் உங்ககிட்ட அப்படிலாம் காட்டிட முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், கார்ட்ஸ் எடுப்பேன், காட்ட முடிஞ்சா காட்டிடுவேன், இல்லைன்னா நீங்க நான் சொல்ற பேரை கூகுள் சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஓகேவா? தயாரா இருக்கீங்களா? இல்லைன்னா எப்பவும் போல பேன் தான். இந்த தடவை பேன் பண்ணா என்ன திருப்பி கூட மாட்டாங்க. ஓகே, ஸோ வாங்க ரீடிங் குள்ள போலாம். ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு 3 எண்கள் தெரியும். ஏதேனும் ஒரு எண் சூஸ் பண்ணுங்க, இல்ல 2 கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் லைஃப்ல கிளாரிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஒரு ரீடிங்கா இருக்க போகுது. பார்க்கலாம். எனக்கும் தெரியல, அப்படிதான் நான் பிளான் பண்ணி கார்ட்ஸை கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏஞ்சல் கார்ட்ஸ், டாரோ எல்லாமே என் கூட இருக்கு. பார்த்துக்கலாம் எப்படி ரீடிங் வரப்போகுதுன்னு. தயாரா இருக்கீங்களா? வெல்கம். காளிமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு தெய்வீக மெசேஜ் நமக்கு கிடைக்க அந்த வார்த்தை ரொம்ப 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 நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கட்டும். நீங்க முதல்ல 3 அப்படின்ற எண்ணை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். என்ன கார்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த கார்டு இங்கே இருக்கிறனால இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இது இருக்கட்டும், ஐ டோன்ட் நோ. ஓகே, காளிமா மெசேஜ், ஓம் காளியே நமக அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதையும் நம்பிட்டு வாங்க. ஓகே, தயாரா? ஃபர்ஸ்ட் நான் காட்டலாமா இல்லையான்னு பாத்துக்கிறேன். காட்டலாம் தான் நினைக்கிறேன். மாத்தங்கி கார்டு வந்திருக்கு. ஓகே, வெரி வெரி பவர்ஃபுல். இருந்தாலும் நீங்க யூடியூப்ல இதை பாத்துக்கிறது நல்லது. ஓகே, சரி, மாத்தங்கி கார்டு எனக்கு வந்திருக்கு, நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, இந்த கார்டு வந்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, சில பேருக்கு அந்த மன்னிப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதோட பவர் தெரியாது பாருங்க. they will never feel sorry. தப்பு பண்ணாலும் ஆமா நான் பண்ண என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவங்களுடைய நேச்சர். அப்போ அவங்க கிட்ட உங்க கம்யூனிகேஷனை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணலன்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ரெங்தா மாறிடும்ல. உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, நீங்க அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சைலண்டா இருந்தா அவங்க அவங்க ஹர்ட் பண்ணதை ஒத்துக்கவும் மாட்டாங்க, ஆமா அப்படின்றத புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. உங்க சைலன்ஸ் உங்களுக்கான வீக்னஸா மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது புரியல. அவங்க சூப்பரா சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க, தப்பு மேல தப்பு பண்ணி போயிட்டே இருக்காங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க? குவாய்ட்டா உங்க வீக்னஸை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. சைலன்ஸ் தான் உங்களோட வீக்னஸ். ப்ராபப்ளி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாரோ உங்க நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க, ரொம்ப டீப்பா உடைச்சிட்டாங்க. இப்ப கூட உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை, எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, அப்படியே ஒரு மந்தமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அப்பப்போ எல்லாம் பண்றீங்க, பட் அப்பப்போ வந்து போகும் அலைகளை போல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஆர் நாட் லேசி, யூ ஆர் நாட் டயர்ட். இப்போடா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சோ? பார்க்கலாம். இந்த கார்டையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அது என்னன்றத நான் சொல்றேன். இது ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்க இனிமே இந்த மாதிரி யாராவது என்கிட்ட பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலி அந்த நெகட்டிவிட்டியை நீங்க எடுத்துட்டாலே உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுமோ. ஏஞ்சல் கார்டு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வர்றது சாதாரணம் கிடையாது. உன் வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு உனக்கு. ப்ராப்ளி உங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ, மற்றவங்களை இன்னும் சிறப்பா
நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க அதை கவனிக்கவே மாட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். இதை கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரீடிங்கை கேட்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த சந்தோஷமான நீங்க, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு வேர்ஷன் இருக்கும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமான ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப சோகமான ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப அப்படியே ஞான உதயத்தோட பேசுற ஒரு கேரக்டர் இருக்கும். we are made up of so many things இல்லையா? அந்த உங்ககிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்க்கணும், இல்ல நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கணும், என் லைஃப் எப்பவுமே ஜெகஜோதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போதும். தெரியல. நான் சொல்றது சரின்னா 3 அப்படின்னு போட்டு கரெக்ட்னு போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கட்டும், எனக்கு என்னங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா வேண்டாங்க. மற்றவங்க மாதிரி நம்மளும் மாறிட வேண்டாம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். யூ ஸ்டில் லவ் பீப்புள். இன்னமும் உங்களுக்கு மனிதர்கள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பட் ஜஸ்ட் தட் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நீங்க அவங்கள பாக்குற மாதிரி அவங்க உங்களை பார்க்கல. நீங்க வேற லெவல்ல அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி உங்களை பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப ஆசை, அதான் சொன்னல, மனிதர்கள் ஆசை, அவர்களோட நிறைய பேரோட சுத்தி இருக்கணும்னு ஆசை, எல்லாருக்கும் நிறைய செய்யணும்னு ஆசை. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட குறைஞ்சுக்கிட்டு வருது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி, நீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ கதவுகள் தட்டினாலும் நீங்க இப்ப திரும்பி பார்க்க தயாரா இல்லாத ஒரு மனநிலை. ஒரு காலத்துல உங்களை ரொம்ப நேசிச்ச, உங்களை ரொம்ப மதிச்ச, உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்ச ஒரு சில பேரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ? அப்ப அவங்க அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கு புரியலையோ? இப்போ தனிமை பிடிக்கல, அந்த மாதிரி தோணுதா? ஏங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ இதை இன்னும் சரி வர பயன்படுத்தலைன்னு உங்ககிட்ட இருந்து எடுத்துருச்சோ? தெரியல, யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல, நெவர் டூ லேட். இனிமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரையும் கொண்டாடுங்க. இந்த கார்டு தானா விழுந்தது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு கில்ட் இருக்குங்க உங்ககிட்ட. நான் சொன்னேன்ல, ஒரு சில பேரை மிஸ் பண்றீங்க, உங்களை ரொம்ப நேசிச்சவங்களை மிஸ் பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஒரு கில்ட் இருக்குங்க உங்ககிட்ட. ஐயோ அப்படின்னு. அந்த கில்ட் தான் உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, ஆக்சுவலி அது உண்மை இல்லை. வெளியில இருந்து பாக்குறவர்களுக்கு நீங்க ரொம்ப சாஃப்டா தெரிவிங்க, ஆனா நீங்க அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு சில பேருடைய உறவுகள், அவங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக நீங்க அவங்க கிட்ட சிறப்பா இருக்கீங்க. ஆனா உங்க மனசுல ஒரு கில்ட் இருக்கு பாருங்க, அது உங்களது கிடையாது. என்ன இது வரைக்கும் நடந்திருந்தாலும் அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அழுது நீங்களே வந்து உங்களுடைய மரியாதையை குறைச்சிக்காதீங்க, தேவையில்லாம பேசி நீங்களே உங்க மரியாதையை குறைச்சிக்காதீங்க. நான் ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா, உங்க சைலன்ஸ் வந்து உங்களோட வீக்னஸ். பட் அந்த சைலன்ஸ் வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஹலோ, இதுதான் அப்படின்றத புரிய வைக்கணும். உங்க ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்க ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மாத்தங்கி கார்டு வந்திருக்கு. உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி, உங்க வலிய மற்றவர்கள் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அத ஒரு 3வது மனிதர்கள் கிட்ட கூட சொல்லி நம்ம வந்து ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசி கூட நம்ம இது பண்ணிடலாம். மற்றவர்கள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசி அதை கஷ்டப்படுத்தி உங்க இதயத்தை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். என்னைக்கு நீங்க வந்து இப்ப இது முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை தேடி ஓடுறீங்களோ, அன்னைக்கு உங்க ஹீலிங் ஆக்சுவலி நின்றுடும். ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போறது கிடையாது. அந்த பதில் தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு தான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரே வார்த்தை, உங்க பிரச்சனைகளை மற்றவர்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அமைதி எந்த அளவுக்கு வீக்னஸோ, சில நேரம் அந்த அமைதி நமக்கு பெனிஃபிட்டையும் கொடுக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். 6ன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் இது.
ஸோ ஃபர்ஸ்ட் காலி கார்ட்ஸ் எடுத்துடலாம். 3 வந்து கொஞ்சம் போய் பாருங்க, நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் போய் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். இதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெசேஜ் வந்து பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டு பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா காட்டுவேன், இல்லைன்னா நான் பேர் சொல்லிடுறேன், நீங்க கூகுள் இமேஜஸ்ல போய் பார்த்துருங்க. ஓகே, திஸ் கார்டு பார்த்துட்டு வரேன். ஓகே, காளி மகாமாயா இல்ல காட்டலாம். தனியாவே போராடிட்டு இருக்கீங்களோ, போடா அப்படின்னு தோணுதா? அன்பே வந்து ஒரு வேலை மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்களே உங்களை யோசிச்சு பார்த்தா ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கல. நானா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை விட்டு நீங்க வேண்டான்னு ஒதுங்கி போனவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் திருப்பி போய் செக் பண்றீங்களா? மெசேஜ் அனுப்புறாங்களா இல்லையா, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்புறீங்களா? அன்பே உங்களுக்கு ஒரு அன்பு வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கணும், ஒரு அமைதியை கொடுக்கணும், நம்மள ஒரு மாதிரி ஸ்டேபிளா வைக்கணும். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்ற அன்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வேலை மாதிரி இருக்கு, ஒரு இமோஷனல் லேபர் மாதிரி இருக்கு, ஒரு பிரசவ வலி மாதிரி இருக்கு. அவங்க உங்ககிட்ட பேசலைனாலும் நீங்க போனை திறந்து அவங்க பேசுறாங்களா பேசலையா, ஒரு பொய்யான ஒரு ஹோப் நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஹோப் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துடலாமா? பர்ஃபெக்ட் டைம். இந்த எண்ணங்களை விட்டு நீங்க வெளியில வரத்துக்கான பர்ஃபெக்ட் டைம் இதுதான். அடிச்சு வெளியில வாங்க, இது தேவையே இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ரிஜெக்டிங் யுவர் பெயின். உங்க பெயினை நீங்க கண்டுக்கிறதே இல்லை. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் படத்துல வந்து சூப்பரா இருக்குங்க கேட்கறதுக்கு. பார்த்தீங்களா? ஏஸ் ஆஃப் கப்ஸ், அப்படியே இமோஷன்ஸ் அருவி. பாருங்க, அன்பு வந்து நம்ம கெஞ்சி கேட்க கூடாது. எனக்கு கொடு, எனக்கு இந்த அன்பு வேணும். யூ ஃபீலிங் டயர்டுங்க. இந்த கார்டை பார்க்கும்போதே யூ ஃபீலிங் டயர்ட். ஏன் டயர்ட்னா எக்ஸாஸ்டட்னு சொல்லலாம். டயர்டுன்ற வார்த்தையை எடுத்துருவோம். யூ ஃபீலிங் எக்ஸாஸ்டட். ஏன்னா எல்லாருக்குமான சிறப்பான இடத்த நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு அதை அப்படியே ஒரு தாய் போல காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை ஒரு தாய் காத்துக்கிட்டு இருக்கா, காளி அம்மா. உங்களுக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே அவங்க பாதுகாத்து அவங்க அனுபவிக்க தயாரா இருக்கும் பொழுது நீங்க ஏங்க கஷ்டப்படணும்? நீங்க ஏங்க அன்புக்கு பிச்சை எடுக்கணும்? நம்ம ஏங்க போய் கெஞ்சணும்? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும்? நீங்க ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்குறீங்க. என்னோட மெசேஜஸ் ரொம்ப ராவா இருக்கும். ஓகே, நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட், வீக் ஹார்ட்டட்ன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ராவா இருக்கும். பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. அப்படியே பூசி மொழிவி டசன்ட் ஹெல்ப். இல்லை, நீங்க தனியா போராடிக்கிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, மனித எதா இருந்தாலும் அதை தூக்கி போடக்கூடாதுல்ல. இந்த மிச்சம் மீதின்னு தூக்கி போடக்கூடாதுல்ல. எனக்கு உண்டானது எனக்கு வரணும் இல்லை. அப்போ உங்க மென்டல் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து எல்லாம் ஓகேவா நடந்துட்டு இருக்கு, எல்லாம் ஓகேவா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுது. உங்க பாட்டம் டெக் பாருங்க, உங்க பாட்டம் டெக் ரெண்டுமே பாருங்க, எல்லாம் ஸ்வோர்ட். ஒன்னு வாண்டு, ஒன்னு ஸ்வோர்டு. வலிக்குது பாருங்க, இதயமே அப்படியே குத்தி வலிக்குது. ஏங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் மற்றவர்களுக்கு புரியும், இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்தது, பாரு எப்படி ஆயிடுச்சுன்றது இன்னமே தான் அவங்களுக்கு புரியும். புரியட்டும், புரியறது தான் நல்லது. அட்டாச்மெண்ட்டை விட பீஸ் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட அட்டாச்சா அவங்க என்ன பண்ணாலும் ஓகே ஐயா, எஸ் பாஸ், எஸ் பாஸ்ன்னு போறதை விட சில நேரம் அமைதி அது ரொம்ப முக்கியம்.
நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், இவங்க நம்மளைய அப்படி பாத்துக்கிட்டாங்க. உங்க ஆப்சன்ஸ் தான் அவங்களுடைய ஒர்த்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், நிஜமாவே ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். நீங்க உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு அன்பு வந்து நேரம். சாப்பிட்டியா, தூங்கியா, சரி என்ன பிரச்சனை, 10 நிமிஷம் பேசலாம், இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இத குடுக்கறதுக்கு என்னடா நான் ஏன்டா தனியா சண்டை பண்ணும். அந்த மாதிரி மனிதர்களை நீங்க பாப்பீங்க, இன்னமே அந்த மாதிரி மனிதர்களை பாப்பீங்க. ஏன்னா நீங்க அந்த பாஸ்ட் அப்படியே விட்டுட்டு இன்னுமே என் வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் மிக சிறப்பான மனிதர்கள்னு நீங்க நினைங்க. பத்தியா, நீங்க நினைங்க இன்னமே என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும், எனக்கு ரெட் பிளாகே வேண்டாம், என் வாழ்க்கையில எனக்கு ரெட் பிளாக் வேண்டாம், நான் ஹார்டாலாம் யாருக்கும் எதுவும் கஷ்டப்பட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இருக்கிற மாதிரி இருக்கேன், என்கிட்ட நல்ல விதமா இருக்கிறவர்களுக்கு நான் நல்லது செய்வேன், என்னோட அட்டாச்மெண்ட்ஸ் இனிமே ரொம்ப சேக்ரெடா இருக்கணும், நான் யாருக்கிட்ட பேசுறேன், யாருக்கிட்ட பழகுறேன், யார் கூட இருக்கேன், எனக்கு வலிய கொடுக்காதவர்கள் கிட்டதான் நான் வந்து இன்னும் நல்லா பேசி பழகுவேன். எனக்கு வலிய கொடுக்கிறவர்கள் எனக்கு இன்னுமே என் வாழ்க்கையில வேண்டாம், அவர்களால எனக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். புரியுதா? கேட்கறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். என்னங்க, நானே யாரும் இல்லாம இருக்கேன், நீங்க வேற போய் இப்படிலாம் சொல்றீங்க. நீங்க ஒன்றும் தப்பு பண்ணல, யாரும் இல்லாம இருக்கிறது. யாரோ பண்ண தப்புக்காக நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் கரெக்ட் ஆகுமா? கீப் யுவர் லைஃப் அட் பீஸ். உங்க லைஃப் இன்னும் சிறப்பா இருக்கணும், உங்க அட்டாச்மெண்ட்ஸ் இன்னும் சுமூகமா இருக்கணும். கஷ்டப்பட்டு அன்பு செலுத்தாதீங்க, அது நேச்சுரலா வரணும். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பிரெட் துண்டு போடுற மாதிரி யாரும் நமக்கு அன்பை கொடுக்க தேவையில்ல. அப்படியே ஆத்மார்த்தமா வரக்கூடிய அன்பு, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு நமக்கு இருந்தா போதும். தனியா நீங்க எதுக்கும் போராட தேவையில்லை. இவ்வளவு நாள் போராடியாச்சு, இனிமே காளிமா கிட்ட, காளி மகாமாயா கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கூடன்னு கேளுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் as always keep smiling. இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான நம்பர் 9. ஓகே, நீங்க 369லயே ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சாலுமே 9 ரொம்ப பவர்ஃபுல். நீங்க நார்மலா நியூமராலஜில வந்து பவர்ஃபுல்லான நம்பர் எது அப்படின்னா அவர்களுக்கு அவங்கவுங்க பிறந்த நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் 9 இஸ் அல்டிமேட். அது வந்து ஒரு எல்லாம் பார்த்தாச்சு அப்படி ஒரு நம்பர், அந்த டே எல்லாம் பார்த்தாச்சுன்ற நம்பரை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். காளிமா கிட்ட இருந்து என்ன, ஆஹா அதாவது நான் கார்டு காட்ட மாட்டேன், நான் பார்த்துட்டு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். 2 கார்டும் காட்டலாம். சூப்பர். மந்திர சக்தி, குண்டலினி சக்தி, செம்ம கார்டு, ஸ்தானா விழுந்தது. நான் என்ன சொன்னேன், 9 வந்து எல்லாம் பாத்திரம் போடா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பர். ஆக்சுவலி நம்ம யாருக்காக ரொம்ப கிரீவ் பண்ணுவோம்? கிரீவ்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா ஆங்கிலத்துல? ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வேக்யூம், அவங்க ஃபோன் இருக்கும், அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப ஒரு வலி வரும். அந்த வலி வந்து மற்ற விஷயம், ஒரு வலியும் வேற மாதிரி. அடிச்சா ஒரு வலி, வார்த்தைகளால காயப்படுத்துறது ஒரு வலி, கீழே விழுந்துட்டா அது ஒரு வலி. பட் நீங்க யாருக்கு தெரியுமா அந்த வலியை கொடுக்குறீங்க, அந்த வலியை பேர் பண்றீங்க? உயிரோட உங்களை நின்று டெய்லி நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த கவலையை நீங்க கொடுக்குறீங்க. அவங்கதான் உங்களை நச்சு பண்றாங்களே, அவங்களதான் உங்களை காயப்படுத்துறாங்களே, அவர்களுடைய வார்த்தைகளால, செயல்களால. ஏன் சில முடிவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய மன அமைதிக்காக நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். முடியட்டுங்க, let this end. அந்த உறவு உங்களுக்கு தேவையில்லை. சில நேரம் க்ளோஷர்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு இதுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, எனக்கு ஒரு முடிவு தெரியணும், அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. போகட்டும், என்ன ஆயிடும்? அவங்க கூட இருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற வழியை விட அவங்க இல்லாம நம்ம வந்து அந்த வழியை, சரி உங்களை யார் பனிஷ் பண்றா? யாராவது உங்களை பனிஷ் பண்றாங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா கூட இருந்தே செம்மையா கஷ்டப்படுத்துவாங்க. நோ டு தெம். அந்த மாதிரி மனிதர்களே நமக்கு வேண்டாம். நான் ஏஞ்சல் மெசேஜ் உங்க முன்னாடி தான் நான் எடுக்கிறேன். கீழே எடுக்கும் போது பாட்டம் டெக்கா இருந்தது.
உங்க முன்னாடியே தான் நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன். நோன்ற மெசேஜ் வருது. அந்த மாதிரி மனிதர்கள் உனக்கு தேவையில்லைன்றதுதான் ஏஞ்சல் மெசேஜும் காளிமா மெசேஜும். என்னை காயப்படுத்தும் மனிதர்கள் என் வாழ்க்கையில் தேவையில்லை. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஷர், எனக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு நினைக்காதீங்க. there's always something better. போ, இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு உனக்கு. எப்பவுமே நான் தான் உன் கூட இருக்கேனே. சொல்லுங்க, குட் பை சொல்லிருங்க. ஒரு சில குட் பை வந்து நமக்கு நல்லது, நம்மளுடைய அமைதிக்கு நல்லது. வாவ், நான் போகிறேன் மேலே மேலே மாதிரி ஒரு சில உறவுகள் போயிட்டாலே அந்த பாய் பாய் குட் பாய் அப்படி சொல்லிட்டா நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த உறவுகள் எல்லாம் இருந்து என்ன கஷ்டப்படுத்துதுன்றது உங்களுக்கு முதல்லயே தெரியும். இவங்க என்ன கஷ்டப்படுத்த போறாங்க, இவங்க என்ன ஹர்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு முதல்லயே தெரியும். தெரியாம இல்லை. ஆனாலும் அவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. வை? some people are meant to teach us, not to stay. அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிறது வந்து நமக்கு ஒரு சில பாடங்களை கத்து கொடுக்கறதுக்கு தான். நம்ம வாழ்க்கையிலேயே உட்காந்து நம்மள உயிர் எடுக்கிறதுக்கு கிடையாது. நிஜமா சொல்றேன். see, my messages are very raw. நான் வந்து அப்படியே மேலோட்டமா அப்படி சொல்லிட்டு போறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. 6 sense is for raw messages. அது ஹர்ட்டிங்கா இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தும், என்ன இப்படி சொல்றாங்களேன்னு இருக்கும். ஆனா டீப் டவுன் உட்காந்து ஒரு 10 நாள் கழிச்சு யோசிச்சா கூட நான் சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் என்ட்ரிங் அ வெரி குட் ஜோன். நீங்க வந்து மனிதர்களுக்கு வந்து உங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு அமைதி கொடுக்குறியா, என் கூட இரு. நல்ல வார்த்தைகள் பிரயோகிக்கிறியா, என் கூட இரு. நான் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் குணமடையணும். ஐ ஹாவ் டு ஹீல். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய ரொம்ப கேட்டிக்கா இருந்திருக்கு, நிறைய கேஸ் இருந்திருக்கு. இட்ஸ் ஓகே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த 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 டே எனக்கு வேண்டாம். நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஜோனை என்டர் பண்றீங்க. இந்த டைம் ஜோன்ல உங்களுக்கு ரொம்ப ஜெனுவனா பத்தியா ரூட்டை மாத்து. நீங்க ரூட்டை மாத்துங்க, வேற இடத்துக்கு போங்க. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உண்மையா இருக்கிறேன்னு போய் வழியை கொண்டு வந்துக்காதீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கும்போது மற்றவர்களும் உங்களுக்கு உண்மையா இருக்கும். கர்மா எதையும் மறக்காது. நீங்க ரிவெஞ்ச் எடுக்க தேவையில்லை. அதாவது அதோட வேலையை செய்யும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போறீங்கல்ல, உங்க வேற யாராவது செய்யறாங்களா? ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் போய் செய்யணும். உங்களை சுத்தி யார் இருக்கான்னு முதல்ல பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு ஒரு கும்பிடு போட்டுருங்க கமெண்ட்ல. நீங்க கும்பிடு போட்டாலே நீங்க 9 சூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் முடியுது, ஐயோ அது போகட்டும். ஏன்னா உங்க வாழ்க்கையோட அடுத்த அதிகாரத்துக்கு, அடுத்த சாப்டருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தேவைப்படுது. நான் எல்லாம் பார்த்துட்டேன். முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, 9னாலே எல்லாம் பார்த்துட்டு போடா அப்படின்னு. அந்த மாதிரி அங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மனிதர்கள் தான் இருப்பாங்க. அது ஒருத்தரா இருந்தாலும் சரி, 1000 பேரா இருந்தாலும் சரி. சொல்லுவாங்க சில பேர், 1000 பேரெல்லாம் ஒருத்தவங்க முன்னாடி வராங்கன்னா அவங்களாம் பிடிக்கும். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான அவ்வளோ கட்டத்தையும் தாண்டி தாண்டி அடி உதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. உங்களை வேணான்னு சொல்லவங்கள ஒதுக்கி வைங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள தள்ளி வைங்க. வாட் இஸ் ஹர்ட்டிங் யூ இஸ் நாட் தேர் எனிமோர் இன் யோர் லைஃப். கர்மா எதையும் மறக்காது. திருப்பி திருப்பி சொல்றேன், உங்க முன்னாடி இவ்வளோ நாள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து உங்களுக்கு வலியை கொடுத்துருக்கு. இன்னமே உங்க முன்னாடி சூப்பரான விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. போங்க, பில்ட் அ வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க். உங்களுக்காக பார்க்கக்கூடிய மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க எப்படி வளரணும், நீங்க எங்க நிக்கணும், நீங்க எப்படி இருந்தா இவங்கெல்லாம் உங்களை மதிப்பாங்க. டைம் டு திங்க். இந்த எண்டிங் ரொம்ப டிவைனா இருக்கும். போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அளவுக்கு அமைதியை கொடுக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சுட்டு உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க.